ஓ, யாரோ பசிக்கிறார்கள் போல. பாட்டி, எழுந்துரு. உன் பேத்திக்கு உணவு கொடுக்க நேரமாகிவிட்டது. ஆமா ஆமா, வா சீக்கிரம். ஏய், டோனட் சாப்பிடுறது நிறுத்து. உன் சகோதரி பிரச்சனையில் இருக்கிறாள். ஆமா அண்ணா, உன்னை இல்லாமல் அவர்கள் அதை செய்ய முடியாது. அதை பாருங்கள், நம்முடைய சமையல்காரரும் உதவ வந்திருக்கிறார். மார்கோ, தேவ் ஸ்பைன்சர். வாட்? தேவ் இப்படி எங்க இருக்காங்க? என்னை உணவளிக்க போறாங்க. சரி சரி, தயாராகுங்கள் நண்பர்களே. மார்கோ என்ன தேர்வு செய்வார் என்று பார்ப்போம். குழுவினர் சுவையான மற்றும் அழகான கேக் செய்ய வேண்டும் போல் இருக்கிறது. எல்லோரும் தயாரா? அவர்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். சரி, தொடங்குவோம். முதலில் நம் அற்புதமான பாட்டி. அவர் சுவையான கேக் செய்வதில் நிச்சயமாக திறமைசாலி போல் இருக்கிறார். அவள் என்ன செய்கிறாள்? ஏன் அதை வெட்டுகிறாள்? ஓ, புரிகிறது. அந்த இதய வடிவம் அற்புதமாக இருக்கிறது. அடுத்தது என்ன? சரி, ஒரு கேக் சாக்லேட் இல்லாமல் எப்படி ருசியாக இருக்கும்? அது மிகவும் நல்லது. மேலும் மேல் பகுதியில் சில M&Mகளை சேர்ப்போம். ஆமாம், அப்படித்தான். ஆனால் சமையல்காரர் வெற்றி பெறுவதில் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறார் போல் இருக்கிறது. அவர் என்ன செய்வார் என்று பார்ப்போம். இது ரொம்ப சுவாரஸ்யமான கேக்காக இருக்க போகிறது போல இருக்கிறது. ஓ, உங்க வண்ணமயமான கிரீமும் இருக்கிறது. அந்த பிரகாசமான நிறங்களை பாருங்கள். இப்போது எல்லாம் சரியாக மிருதுவாக இருக்க வேண்டும். அவள் மிக சிறப்பாக செய்கிறாள். வாவ், அதை பாருங்கள். அது வானவில் மீது ஒரு உண்மையான முகம். நிச்சயமாக நமது சமையல்காரர் அதை சிறப்பாக செய்துள்ளார். சிறப்பாக இல்லை, ஆனால் ஆண்டி விடாமல் இருக்கிறார். ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். இப்போது நாங்கள் தீயை பயன்படுத்துகிறோம். வாருங்கள் ஆண்டி, அதை பிரமாதமாக மாற்றுங்கள். நாங்கள் அனைவரும் உங்களை நம்புகிறோம். அது எப்படி முடிகிறது என்று பார்க்க அனைவரும் ஆவலுடன் உள்ளனர். ஆண்டி, நீங்கள் உண்மையிலேயே சொல்றீங்களா? cheap price. Det får man verkligen säga. Marco, ipodonchingisinger, partimers, taus efter pindarkra, sweater, and pyru på dem ondichi. முதலில் எங்கள் சமையல்காரரின் கேக். Awesome! மார்கோக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது போல. I dag pressen for Herchian cake så jeg nær vant det. Det er sånn wheat sir. I presentin cake வருகிறது. சிலாகது சுவைகள்ல இங்கே நம்முடைய ஒற்றையாளர். And சமையல்காரருக்கு வாழ்த்துக்கள். What? Okay. ஏய் சென்பர்களே, வாங்க ஒன்னா சேர்ந்து பண்ணுங்க. மார்கோவுக்கு ஒரு சுவையான உணவு தேவை. ஆண்டி அதற்கான அர்த்தத்தை அறிவார். பாட்டியும் அதை செய்ய முடியும். ஆனால் சமையல்காரர் ஆர்வமாக தெரியவில்லை. வாங்க பாட்டி, தொடங்குங்க. கொஞ்சம் பால் சாக்லேட்டோடு கலக்குங்க. சரி, இது சுவாரஸ்யமாகிறது. இப்போ சாக்லேட் சேர்க்கவும். கண்டிப்பாக. ஆஹா, வாவ், அது ஒரு மிக அழகான குவளை. பாட்டி மற்றும் பாட்டியின் பானம் தயாராக உள்ளது. இப்போது சமையல்காரரின் முறை. உண்மையான நிபுணர் விட யாரால் சுவையான ஷேக் செய்ய முடியும்? அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு மேலே மார்ஷ்மெல்லோக்களை தூவுங்க. இல்ல பாட்டி, இன்னும் சுவைக்க நேரம் இல்லை. நீ என்ன சொல்ற? ஆண்டி வா, மற்றவங்களை புடி. சரி, அவர் தெளிவாகவே கடினமாக முயற்சி பண்றார். போங்கள், சுவையான மிட்டாய்களை சேர்க்கவும். அதுதான் M&M களுடன் தப்பாக்ஃபன பாய்ஸ, பட் ஏதோ ஒன்று ஸ்டார்ட்ஸ் மிருக்கன்ஸ்ல மைன் ஓரியோ குக்கீகள். அந்த ஸ்லீ போடுங்க. ஆண்டி அதுல நிக்கல. வாருங்க, இன்னும் பல சுவையானவற்றை சேருங்க. இப்ப எல்லாம் தராய வச்சு யார் சிறப்பாக செய்தார் என்று பார்ப்போம். ஆம், மார்கோ, அது கடினமான தேர்வு.
Sure, shaker fair area. இப்ப பாடியின் ஷேக் முயற்சிப்போம். மாம், உங்களுக்கு பிடிக்கவில்லையா? சரி, அடுத்ததை முயற்சிப்போம். எதிர்பார்க்கல சான்ஸ் இல்லையா? நீங்கள் யாரை தேர்வு செய்வீர்கள்? ஆண்டி வெற்றி பெறுகிறார். இப்போது அடுத்த சுற்று. இந்த முறை மார்கோ சிப்ஸ் விரும்புகிறார். வாருங்கள். லே, நாம் ஒரு மாபெரும் போராட்டத்தை பார்க்க போகிறோம் போல இருக்கிறது. கவலைப்படாதே. ஆண்டி பாட்டி எப்படி செய்வதென்று உனக்கு காட்டப் போகிறார். முதலில் உருளைக்கிழங்குகளை தோல் சீவ வேண்டும். அதை துண்டுகளாக நறுக்கவும். Is worry and nature square. I'm Shinger and Grolch and Nays drums for earshot. வா யாண்டி, யோசிக்க. ஓ, உனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது போல. வாவ், அது ஒரு மிகுந்த வீணான தோல் உரிக்கும் முறையாக தெரிகிறது. ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறாய்? காட்டுவீரி ஆண்டி, உன்னை எரித்துக் கொள்ளாதே. நீ நிச்சயமாக ஒரு துணிச்சலான மனிதர். எப்படி போகிறது என்று பார்ப்போம். ஆண்டி கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. இதற்கிடையில உருளைக்கிழங்குகளை திருப்ப நேரம் வந்துவிட்டது. அவை எப்படி சுவைக்கின்றன? இப்போது நம் சமையல்காரர் களமிறங்குவதால் இது எப்படி உண்மையில் செய்யப்படுகிறது என்பதை பார்க்கலாம். I plot birthday on teammates here and a core bronze cross. Yeah, birthday, wrong on farmer. They are no regular which way. அவள் சப்பாத்தி மூலைகளை வாணலியில் பொரிக்கிறாள். பூம், அவை தயாராக உள்ளன போல. அவற்றை ஒரு தட்டில் வைக்க நேரம். அந்த பனீரை ஊறுக்குவதற்கான ஒரு சுவாரஸ்யமான முறை. வாவ், அது அழகாக இருக்கிறது. உண்மையான நாசோஸ் சீஸ் சாசுடன். ஆண்டி சொல்றாங்க திங்க ஃபுல்லி இருந்தாலும் சிரிக்க மாட்டோம். நீங்க கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டீர்கள் போல. இப்போது இதை எப்படி சரி செய்வது? வறுத்த உருளைக்கிழங்குகளில் சில மசாலா சேர்க்கவும். ஆஹா, அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நைஸ். ஆனால் இதன் சுவை எப்படி? ஆண்டி, அதை முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு சந்தேகம். சரி பாட்டி, எல்லாம் தயார் தானே? சுவைக்க நேரம் வந்துட்டு. ஆமா மார்கோ, இந்த சுற்றில் ஆண்டி நிச்சயமாக அதிகமாக செய்து விட்டார். சரி, இன்னும் 2 பரிமாறல்கள் உள்ளன. அப்போ பாட்டின் சிப்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவளுக்கு அவை மிகவும் பிடித்தது போல தெரிகிறது. இப்போது சமையல்காரரின் சிப்ஸ். இல்லையா? உங்களுக்கு பிடிக்கவில்லை? சரி, அப்படியானால் பாட்டி வாழ்த்துக்கள். அடுத்த சுற்று நண்பர்களே. இந்த முறை நாங்கள் பாஸ்தா செய்கிறோம், அல்லது நான் ஸ்பெகட்டி என்று சொல்லலாமா? எல்லாரும் தயாரா? ஓகே. ஆண்டி, கவலைப்படாதே, உன்னால் முடியும். போய் செய். ஆம், ஆண்டி தனது வாழ்க்கையில் முதன்முறையாக ஸ்பெகட்டி சமைக்கிறார் போல தெரிகிறது. கவுன் செலுத்து. இல்லை, இது இப்படி வேலை செய்யாது. நாம் அவற்றை அங்கே எப்படி போடுவது? ஓ மனிதா, நீ ஸ்பெகட்டி சமைக்க எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போதைக்கு பாட்டி உங்களுக்கு அடுப்பை எப்படி ஆன் செய்வது என்று காட்டுவார். வாங்க பாட்டி, ஆண்டிக்கு ஸ்பெகட்டி சரியா சமைக்க எப்படின்னு காட்டு. புரியுதா? அடுத்த முறை அடுப்பை ஆன் செய்ய மறக்காத. சமையல்காரர் என்ன திட்டமிடுகிறார்? வாவ், அவள் ஸ்பெகட்டி தானே செய்ய விரும்புகிறாள் போல் இருக்கிறது. அது மிகவும் குழு. முட்டைகளை மாவுடன் கலந்துவிட்டால் உங்களுக்கு ஒரு சிறந்த மாவு கிடைக்கும். என்ன, நீ கருப்பாக மாற்ற விரும்புகிறாயா? வாவ், இப்போது மாவு கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். சரி, காத்திருப்போம். ஓகே. ஆமா, அது அவ்வளவு வேகமாக இல்லை என்று தெரிய வந்தது. வாவ், இதை பாருங்கள். இது கரப்பாக இருக்கிறது. இப்போது இதை உருட்டி வெட்ட வேண்டும். உங்கள்கிட்ட கேட்டால் ஸ்பெகட்டி உங்களே செய்யறது உண்மையில் மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கிறது. Wow, brown fries in the
அப்படியா? இங்கே ஆமர் பாம்பு வருகிறது. இதையும் கொஞ்சம் வறுக்க வேண்டும். Oh, the nether stars sharing which some is good stem from. ஆமாம், பாட்டி தெளிவாகவே விடாமல் இருக்க விரும்புகிறாள். என்ன ஒரு சுவாரஸ்யமான போராட்டம். அந்த சத்தம் என்ன? ஹே ஆண்டி, நீ என்ன செய்கிறாய்? ஏன் அதை பொறுக்கிறாய்? Oh, yeah, sure into Batarag. Yeah, when you spaghetti berbers, Zan Yefs on. That's Davati and Guts, just Yerstart. I do what's retarded. I ought to get in and get all in Nemesa. Instant noodles or harder packet. சுவையூட்டிய ஊத்து கொதிக்கும் நீரை சேர்த்து ஒரு மூடியால் மூடி விடுங்க. சமையல்காரர் அந்த யோசனையை விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனால் ஆண்டிக்கு அதிகமான தேர்வு இல்லை. Podcast Kransvarsha Wonders Barrels. Savage Argo what is fine warnings. வராவது அதை முயற்சி படணும். இந்த உணவு நிச்சயமாக விசித்திரமானது. மேலும் அந்த ஆக்டோபஸை எப்படி கடிக்க முடியும்? சரி, பாட்டி என்ன செய்தார்? அது மிகவும் நம்பிக்கை அளிக்கிறது. நைஸ். இப்போது எங்களிடம் ஆண்டியன் நூடுல்ஸ் இருக்கின்றன. வாங்க, எப்படி இருக்கு? ஆமாம், இது நல்லதுதான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவை காரமாக இருக்கின்றன. உண்மையான தீ நூடுல்ஸ். அது அற்புதம். வாழ்த்துக்கள் ஆண்டி. நானே நம்ப முடியவில்லை. இந்த வீடியோவை கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் அந்த லைக் பொத்தானை அழுத்தவும், சேனலுக்கு சந்தாதாரராகவும் மணி பொத்தானை மறக்காமல் அழுத்தவும். அடுத்த முறை சந்திப்போம்.